என்னுடைய பேர் பிரகாஷ் இன்டிகிரேட் ஃபார்ம் கிளிமுக்கு விசிறி வளர்ச்சி வளர்த்துட்டு வர்றேன். ஒரு ஃபார்மே வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இப்போ கிளிமுக்கு கோழி சேவல் போடுறோம், ப்ரீடிங் போடுறோம். இப்போ குஞ்சு வந்து எதன் அடிப்படையில் வரும், சேவலோட அடிப்படையில் வருமா இல்லை விடையோட அடிப்படையில் வருமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும், இப்போ கிளிமுக்கு கோழி வாங்குகிறோம், சேவல் வாங்குகிறோம், இதில் எது ரொம்ப மெயினான முக்கியத்துவம் பெறும் அந்த ப்ரீடிங்கில், சேவலுடைய தரத்தில் குஞ்சு இறங்குமா இல்லை விடையோட தரத்தில் குஞ்சு இறங்குமாங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சேவல் விடை ரெண்டுமே தரமாக தான் இருக்கணும். ஆனால் குஞ்சு எதன் அடிப்படையில் வருங்கிறது, சேவலுடைய 60% வந்து குஞ்சோடைய தரம் இருக்கும், விடையுடைய 40% குஞ்சோட தரம் இருக்கும். இப்போ இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சேவலுக்கு 60% குஞ்சும் விடைக்கு 40% குஞ்சு இறங்கும். அப்படின்னு ஒன்று நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நாட்டுக்கோழி தூக்கி கிளிமுக்கு சேவலில் மிக்ஸ் பண்ணால் குஞ்சு வந்து சேவலுக்கு 60% வரும், நீங்களே அப்படி வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா வராது. அந்த கணக்கு இல்லை. நான் இப்போ கிளிமுக்கு சேவல் வாங்குறீங்க ஒரு லைனில், சேவல் வந்து ஒரு லைனில் வாங்குறீங்க, விடை வந்து இன்னொரு லைனில் வாங்குறீங்க. புரியுதுங்களா இல்லையா? இப்போ சேவல் வந்து ஒரு பேர் ராமு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சேவல் வாங்குறீங்க, அது ஒரு லைனேஜ். இன்னொரு விடை வந்து சோமு அப்படிங்கிறவற்றை வந்து விடை வாங்குறீங்க, அது ஒரு தனி லைனேஜ். இப்போ இந்த ரெண்டு லைனேஜ் ப்ரீட் பண்ணும்போது குஞ்சு எப்படி வரும்னா, அந்த ராமுவோட லைனேஜ் சேவலுக்கு வர்றது 60%, அந்த சோமுடைய லைனேஜில் வந்து ஒரு 40% வரும். ஓகேங்களா? எப்பயுமே சேவை தான் அந்த ப்ரீடிங்கில் முக்கியத்துவம் பெறும். குஞ்சுகள் வந்து அதனோட அடிப்படையில் தான் வரும். நான் வந்து சொல்கிறது வந்து 60-40 குஞ்சுகளை பிரியாதுங்க, அதோடைய தரத்தில் அப்படி இருக்கும். ஒரு குஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். ரெண்டும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து பிரிஞ்செல்லாம் வராது, உங்களுக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வரும். ஆனால் சேவலுடைய சாயில் 60% இருக்க மாதிரி வரும். நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ சேவல் நல்லா வால் டெம்பர்லேயும் மூக்கு கனமான மூக்குலேயும் எடுக்கிறீங்க, விடைக்கு வந்து மூக்கு வந்து ஒரு அளவான மூக்கு இருக்குது. இப்போ நீங்கள் போடுறீங்க, குஞ்சு இறக்குறீங்க, விடை நல்ல லைனேஜ் இருந்துச்சுன்னா, அதாவது விடை அளவான மூக்காக இருந்து நல்ல லைனேஜ் இருந்துச்சுன்னா, சேவல் வந்து நல்ல 100% தெளிவான தலையில் போட்டிங்கன்னா குஞ்சு தெளிவான குஞ்சு தான் பிடிக்கும். அதே இது வந்து விடை 100% தெளிவான விடையை இருந்து சேவல் வந்து ஒரு 50% தான் குவாலிட்டி கம்மியாக நீங்கள் போட்டிங்கன்னா குஞ்சு உங்களுக்கு தெளிவாக வராது. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், எது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீடிங் பண்ணும்போது பார்த்து நல்ல சேவலை இறக்குங்க, அதுக்கப்புறம் விடையை தழுவுங்க. ஃபஸ்ட்டு சேவலை தழுவுங்க, அப்புறம் விடையை தழுவுங்க. நீங்கள் விடை கிடைச்ச உடனே சேவல் ஏதோ ஒரு சேவலுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா குஞ்சு வராது. அதே மாதிரி நீங்கள் ஒரு விடையை வாங்கிக்கிறீங்க, அந்த நேரத்துக்கு நமக்கு வந்து கிளிமுக்கு சேவல் இல்லை ப்ரீடிங் பண்ணுறதுக்கு, வேறு கட்டு சேவல் கூடயோ இல்லை கட்டமுக்கு சேவல் கூடயோ நீங்கள் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா குஞ்சு எப்படி வரும்னா கட்டமுக்கில் தான் வரும். ஒரு பேட்சில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 பேட்ச் 3 பேட்சுக்கு அதோடைய கிராசிங் குஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ப்ரீடிங் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். ஃபஸ்ட்டு சேவல் தான் தேர்வு பண்ணணும். சேவலுடைய மூக்கு வால் அமைப்பு ரொம்ப முக்கியம். குஞ்சு அதை ஒட்டி தான் மேக்ஸிமம் வரும். நீங்கள் வந்து அதுக்காண்டி விடைக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்னா அப்படிலாம் கிடையாது. விடை நல்ல லைனேஜில் எடுத்துருந்துருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல லைனேஜ் விடையாக இருக்கணும், தெளிவான விடையாக இருக்கணும். ரொம்ப தெளிவு விடை இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் சேவல் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதை நான் சொல்கிறது கான்செப்ட். சேவல் ரொம்ப தெளிவாகவும் விடை தெளிவாகவும் இருந்தால் போதும். இதிலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நல்ல மூக்கு கவுள் கணத்தில் இருக்கணும். மூக்குடைய பெருவு தனியாக தெரியும். மண்டையை பார்த்தோன்னா 2 மண்டமாய் தெரியும். அந்த மண்டையை பார்த்தோன்னா பூ இருக்கும் சென்டரில், தலை பார்த்தோன்னா அப்படி கண்ணு விட்டு பிரிஞ்சிருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி தலை இருக்கக்கூடிய விடை சேவல் எடுத்திங்கன்னா குஞ்சு தெளிவாக வரும். வால் நல்ல விசிறியாகவும் கையை விரித்து வச்சா பிறகு இந்த மாதிரி டெம்பர் இருக்கக்கூடிய டைப்பில் வந்து சேவல் விடை குஞ்சு எதுனா தொலைவிடுங்க, உங்களுக்கு குஞ்சு ரிசல்ட் மாறாமல் வரும். இதுதான் என்னுடைய அட்வைஸ், நான் சொல்கிறது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க, லைக் பண்ணிடுங்க. அப்படியே முடிஞ்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாச்சும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.